Hi guys, welcome to my channel. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த பாட்டில் வச்சு ஒரு நல்ல ரீயூஸ் செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் இந்த பாட்டில் வச்சு ஏற்கனவே ஒரு கிராஃப்ட் செஞ்சுருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் மறக்காமல் பாருங்கள். இந்த பாட்டில் என்னென்னா சர்ஃப் எக்ஸல் பாட்டில் தான். இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் நீங்கள் தூக்கி போடாமல் நல்லா ரீயூஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பாட்டில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு நான் இதை வந்து ட்ரா பண்ண போகிறேன். எண்டிங்கில் வந்து நான் கொஞ்சம் பெண்ட் பண்ண மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இந்த பீசஸ் மட்டும். ஸோ ட்ரா பண்ண ஏரியா மட்டும்தான், ஓகேவா? இதை நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், ட்ரா பண்ண ஏரியா மட்டும் தான் கட் பண்ணி எடுத்துருக்கேன், ஓகேவா? ஸோ இப்போ இதை நான் வந்து கீ ஹோல்டரை தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நீடில் எடுத்துக்கிறேன். ஆணி இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து நான் கொஞ்சம் பெருசாக இருக்க நீடிலாக நான் எடுத்துக்கிறேன். இது நான் வந்து ஷேப் பண்ண போகிறேன். ஸோ யூ ஷேப்க்கு ஆர் ரவுண்ட் ஷேப்க்கு நான் இதை வந்து டர்ன் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு சென்டரை வச்சு நல்லா அழுத்தி பிடிச்சி இந்த எட்ஜஸில் நான் வந்து டர்ன் பண்ண போகிறேன். எப்படி டர்ன் பண்ணிட்டா பார்க்க யூ ஷேப்க்கு வரும், ஓகேவா? ஸோ இப்போது வந்து இந்த எட்ஜஸில் இன்னும் கொஞ்சம் நான் இந்த மாதிரி பெண்ட் பண்ண போகிறேன் ஆப்போசிட்டில். இப்போது பார்க்க யூ ஷேப் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி எத்தனை வேணுமோ, ஸோ நான் வந்து 6 வந்து யூஸ் பண்ண போகிறேன். நான் 6மே நான் வந்து இப்படி தான் யூ ஷேப்க்கு பெண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம எத்தனை ஹோல் போட்டு பண்ணுறோமோ ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி நடுவில் ஒரு ஹோல் போட்டுட்டு ஸோ ஆப்போசிட் அந்த பக்கம் சைடில் வந்து கொஞ்சம் மேலே பெருசாக இருக்கும், அதை நம்ம வந்து கீழே இறக்கி விட்டுடணும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுடணும். ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா நம்ம நல்லா ஸ்டிஃபாக நின்றுக்கும். ஸோ இருக்கிற 6மே நான் வந்து ஹோல் போட்டு இந்த மாதிரி தான் ப்ரெஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபுல்லுமே நான் இந்த மாதிரி தான் பண்ண போகிறேன், ஓகேவா? இப்போது வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். அதுக்காக தான் இந்த பெரிய ஹோல் கூட நான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் ஃபுல்லாகவே நான் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஸோ 6மே நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஹோல் பெருசாக இருக்கிறனால கை உள்ளே விட்டு நம்மளுக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதனால தான். ஸோ நல்லா டைட்டாகவும் இருக்கும். அண்ட் இப்போது வந்துட்டு இதை வந்து டெக்கரேட் பண்ண போகிறோம், ஓகேவா? இப்போ இந்த மாதிரி ஒரு நார்மல் பேப்பர் எடுத்துக்கிறேன். இது வந்து 12x12. ஸோ ஆப்போசிட்டில் தெரியுதா? ஸோ 12x12 சர்க்கிள் ஷேப்க்கு இந்த மாதிரி ஒரு பேப்பரை ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து நான் கோன் ஷேப்க்கு நான் வந்து டர்ன் பண்ணி ஸ்டிக் பண்ண போகிறேன் அந்த பாட்டிலில். இப்போது கோன் ஷேப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த பாட்டில் வந்து மேலே கொஞ்சம் ஓப்பனாக இருக்குது இல்லையா? அதை நான் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கோன் ஷேப்புக்கு நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கார்ட்போர்ட்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அட்டை எடுத்துக்கிறேன். அட்டையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேப், அதாவது என்ன சைஸில் கட் பண்ணியிருக்கேன்னா எல்லாத்துக்குமே வந்து பிரெத் வந்து 7 சென்டிமீட்டர் தான், ஓகேவா? அண்ட் லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுக்கு 23 சென்டிமீட்டர், அதுக்கு கீழே 21 சென்டிமீட்டர், அப்புறம் 20 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர், சரியா? இந்த மாதிரி சைஸ் வாரியாக நம்ம வந்து கார்ட்போர்டில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நான் இதை வந்து கூரை மாதிரி பண்ண போகிறேன், ஹவுஸ் மாதிரி பண்ண போகிறேன் இல்லையா? அதுக்கு வந்துட்டு இதை நான் சென்டரை வச்சு எல்லாத்துக்குமே வந்து சென்டரை வச்சு ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்படி நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாமே ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு எண்டிங்கில் வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஸோ கீத்தாக இருக்கிறதுக்காக அதையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி. ஸோ எல்லாமே நான் வந்து அப்படி தான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து வைக்க போகிறேன். ஸோ அதுக்கு கீழே 21, ஸோ 20, அப்புறம் 10 இந்த மாதிரி சைஸ் வாரியாக வச்சுட்டு அந்த கோனுக்கு மேலே இதை வச்சு நான் வந்து ஃபுல்லாக ஸ்டிக் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நான் ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன், ஓகேவா? ஸோ ஆல்ரெடி ரெடி ஆகிடுச்சு.
இப்போ நான் இதை வந்துட்டு கார்னராக இருக்கிறது எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கிறேன். ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணிட்டேன். ஸோ சென்டராக ஹோல் ஷேப்க்கு ஒயிட் கலரில் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட் இந்த பாட்டிலை நம்ம வந்து டெக்கரேட் பண்ண போகிறோம். இப்போது ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணிவிட்டு இதை நான் வந்து ஹோல் மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த பின் இருக்கிறது தெரியணும் இல்லையா? ஸோ இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியாத மாதிரி இருக்கும். இது நான் வந்து ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிறேன் டெக்கரேட் பண்ணுறதுக்காக. ஸோ ஃபுல் 6 ஹோல் ஹேங்கருமே நான் இப்படி தான் வந்து ரெட் கலரில் பண்ணிக்கிறேன். ஸோ ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இந்த ஹோல் பெருசாக போட்டிருக்கோம் இல்லையா, அதுவும் கொஞ்சம் நல்லா தெரியணுன்னுக்கோசரம் அதையும் நான் வந்து சுற்றியும் இந்த ட்ரையாங்கிள் ஷேப் இருக்கிறதையும் நான் ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து ஒயிட் கலரில் இருக்கிறதுனால அவ்வளோவா தெரியாது. நம்ம பெயிண்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் விசிபிளாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியும் இல்லையா, அதுக்காக தான். இப்போது இதுவும் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணலாம், இப்போது வந்துட்டு நான் க்ரீன் கலர் பெயிண்ட் எடுத்து இதை புல் மாதிரி நான் வந்து ப்ரஷ் வச்சு நான் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அது இல்லைனா கூட ஒவ்வொன்றும் ஒரு ஃப்ளவர் மாதிரி கூட வரைஞ்சிக்கலாம். ஸோ நான் வெறும் இந்த ஷேப்க்கு வரைஞ்சிட்டேன், பரவாயில்ல. அண்ட் இப்போ வந்து ஃபுல்லாகவே நான் வந்து கீழே மட்டும் புல் இருக்க மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே கொஞ்சம் நிறையா பெருசாக இருக்க மாதிரி, பார்க்க வந்து ஒரு வீடே இருக்க மாதிரி லுக் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதையும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறேன் கிளி. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதை வந்து 6 into 6 சென்டிமீட்டருக்கு நான் இந்த கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டேன். ஸோ ரொம்ப சின்ன கிளியாக தானே உள்ளே வைக்க முடியும், அதனால் 6 into 6 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு இதை நான் வந்து கிளி ஷேப்புக்கு வரைய போகிறேன். ஸோ ஒரு பேர்டு அழகாக உள்ளே இருக்க மாதிரி நல்லாயிருக்கும். நம்மளுக்கு என்ன வேணும்னாலும் இந்த கூண்டுக்குள்ளே என்ன வேணாலும் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ நான் கிளி வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. இதை நான் வந்து கிளி ஷேப்கே நான் வந்து ஹாஃபாக வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. இப்படி ட்ரா பண்ணிவிட்டு இந்த ட்ரா பண்ண ஏரியாலே நம்ம வந்து ஸ்டிச் போட போகிறோம். ஸோ என்னோடய ஃபுல் சாஃப்ட் டாய்ஸுமே நான் எப்படி தான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஸ்டிச் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதுக்கு நோஸ் வைக்கணும் இல்லையா, ஸோ ரெட் கலரில் கிளாத் எடுத்து இந்த மாதிரி டர்ன் பண்ணிக்கிறேன். ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு வச்சுட்டு இந்த மாதிரி கோன் ஷேப் குட்டியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அந்த சைட்லேயும் நான் வந்து ஸ்டிச் போட்டுக்கிட்டேன், கிளாத் எக்ஸ்ட்ரா வராமல். ஸோ இப்படி வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு இதை நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ கையிலையும் ஸ்டிச் பண்ணிடலாம். கையில் போட்டால் நம்ம வந்து செயின் ஸ்டிச் போடணும் நல்லா டைட்டாக. நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 15 ஸ்டிச்சஸ் தான் வரும். ஸோ அதனால் கையிலே போட்டுட்டேன் நான். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுடுறேன். ரொம்ப ஈஸியாக முடிச்சிடும் இந்த கிளி. அண்ட் இப்போ வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக குட்டி குட்டியாக கட் பண்ணி விட்டுக்கிறோம் நம்ம. ஏன்னா நம்ம டர்ன் பண்ண அந்த ஷேப் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா, அதனால். ஸோ என்னோடய எல்லா சாஃப்ட் டைஸ்லையுமே நான் இப்படி தான் பண்ணுவேன். அதனால் ஃபுல்லாக கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து உள்ளே விட்டு டர்ன் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு உள்ளே வந்து பஞ்சு கொடுத்து இன்சர்ட் பண்ணி நம்ம அதை க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ டர்ன் பண்ணி முடிச்சிட்டேன். பார்க்க கிளி பாதி ரெடி ஆகிடுச்சு. இப்போது உள்ளே வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பென்சில் நான் உள்ளே விட்டு அந்த ஷேப் கொண்டுட்டு வந்துக்கிறேன். உள்ளே ஃபுல்லாக நான் இந்த மாதிரி பஞ்சு உள்ளே கொடுத்துட்டேன். ஸோ வந்து ஃபுல்லாக அந்த சைடில் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிடுவேன். ஸோ என்னோடய டாய்ஸ் எல்லாம் போய் பாருங்கள், நான் அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து ஃபுல்லாக நிறையா பஞ்சு கொடுத்தோன்னா கொஞ்சம் பெருசாக அந்த கிளி பார்க்க லுக்காக இருக்கும். ஸோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதுக்கு ஃபெதர் வைக்க போகிறேன். ரெட் கலரில் இந்த மாதிரி ஷேப்க்கு கட் பண்ணிவிட்டு கிளாத்தில் முன்னாடியும் பின்னாடியும் இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுவேன். ஓகேவா?
இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இதே மாதிரியே இன்னொரு கிளியும் ரெடி. ஸோ 2 கிளி, இந்த கூண்டுக்குள்ளே 2 கிளி இருக்க மாதிரி நான் வைக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி எட்ஜஸில் நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்படி ஸ்டிச் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி குச்சி எடுத்துகிட்டு பின்னாடி இப்படி வச்சு பேஸ்ட் பண்ணிடுறேன். உள்ளேயும் இன்சர்ட் பண்ணி விட்டேன். ரெடி ஆகிடுச்சு. உள்ளே 2 கிளி இருக்கா? ஸோ இதையும் வச்சு மேலே அட்டாச் பண்ணி கம் பேஸ்ட் பண்ணி ஒட்டிடலாம். ஸோ கீ ஹோல்டர் ரெடி. என்னோடய வாலில் நான் இதை வந்து மாட்டிட்டேன். ஸோ இப்போ வந்து இதை நம்ம கீ ஹோல்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கீ செயினாக மாட்டி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாக்ஸை நீங்கள் தூக்கி போடாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் செஞ்சது எப்படி இருக்குன்னு. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய் பாய்.